I welcome you to learn English. I purchase, I buy, I shop. இதில் இருக்கிற verbs purchase, buy, shop இந்த மூணுக்குமே ஒரே மீனிங் தான். ஆல்ரெடி say, tell இந்த ரெண்டு verbsக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் purchase, buy, shop இந்த மூணு verbsக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். I welcome you to this channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். அந்த சென்டென்சஸ்லே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஐ பர்ச்சேஸ் எ பைக் ஃபார் மை ஃபாதர். ஐ பை எ நியூ ஷர்ட் ஃபார் மீ. எனக்காக ஒரு நியூ ஷர்ட் வாங்கிட்டேன். ஐ ஷாப் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட் நியர்பை. இந்த மூணு வேர்ப்ஸில், அதாவது பர்ச்சேஸ், பை, ஷாப் இந்த மூணு வேர்ப்ஸில் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இன்ஃபார்மலாக பெரியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பெரிய பெரிய விஷயங்களை, பெரிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய பெரிய ப்ராடக்ட் அதை வாங்கிறதுக்கு பர்ச்சேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், ரேராக ஒரு பெரிய பொருள் வாங்குகிறோம், அதாவது அடிக்கடி வாங்காமல் எப்போவாவது ஒரு முறை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பர்ச்சேஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பை அப்படிங்கிற வேர்பை விட ரொம்ப ஃபார்மலானது பர்ச்சேஸ். கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற வேர்பை. பட் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப ரொம்ப இக்னோர் பண்ணிடுறோம். இப்படி யாரும் யோசித்து பேசுகிறதில்ல நேட்டிவ் ஸ்பீக்கரை தவிர. இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு யூசேஜ், அதாவது நம்மளுக்கு வாங்காமல் இன்னொருத்தருக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணலாம். Purchase, the verb is used when you buy something for someone. ஏதோ ஒன்று நம்மளுக்கு வாங்காமல் இன்னொருத்தருக்காக வாங்குகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இன்ஃபார்மலாக நம்ம பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லெவல் பை. ஐ பை எ நியூ ஷர்ட் ஃபார் மீ. இது நமக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா பை யூஸ் பண்ணலாம். பை இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ஜென்ரல் டேர்ம் used to refer to everyday goods. everyday goods அப்படின்னா என்ன? டெய்லி நம்ம சின்ன சின்ன பொருட்கள் வாங்குவோம். அதை பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்ல தேவையில்லை, பை அப்படின்னே சொல்லலாம். used to refer to everyday goods and small products. சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறத பை அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும். பர்ச்சேஸ் அப்படிங்கிற வேர்ப் பெரிய பெரிய பொருட்கள், கான்ட்ராக்ட்ஸ், ரொம்ப ரேராக வாங்குகிற பொருட்கள், நமக்காக இல்லாமல் இன்னொருத்தருக்காக வாங்குறது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் யூஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன பொருட்களுக்கு பை யூஸ் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்காக வாங்குறது, பை அப்படிங்கிறது செல்ஃப் கன்சம்ஷன், அதாவது நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, வாங்கிக்கிறதுக்கு பை அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்சஸ் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வேர்ப் இருக்குது, ஷாப். அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ், பை இந்த ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க. The company is going to purchase a land for a new branch. புது பிரான்ச்சுக்காக அந்த கம்பெனி ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகுது. He buys stationery for him. ஸ்டேஷ்னரி அப்படின்னா என்னது? ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவாங்க. பென், பென்சில், எரேசர் இந்த மாதிரி திங்ஸு ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற வேர்ட் ஹோமோஃபோன். இதில் NERY அப்படின்னு முடியுது பாருங்கள். NARY அதுவும் ஸ்டேஷ்னரி, அதுவும் ஒரு வேர்டு தான். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நாட் மூவிங் அப்படின்னு அர்த்தம். திஸ் பில்டிங் இஸ் ஸ்டேஷ்னரி. இந்த பில்டிங் நகராது. ஓகே, ஸோ NERY வந்துச்சுன்னா பொருட்கள். He buys stationery for him. Next sentence, I have bought a tools kit for me. ஸோ எனக்காக நான் வாங்கியிருக்கிறேன் டூல் கிட். அப்போ பாட் யூஸ் பண்ணுறோம், அதாவது பையோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேவ் வந்துருக்கிறனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வி பாட் சம் ஃப்ரூட்ஸ். நாங்கள் சில பழங்கள் வாங்கினோம். வி பாட் சம் ஃப்ரூட்ஸ். வி பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. வி பாட் சம் ஃப்ரூட்ஸ். ஐ ஷாப். இந்த ஷாப் அப்படிங்கிறது நவுன் ஃபார்மும் இருக்குது, அதாவது கடை அப்படின்னு அர்த்தம். அதுவே வேர்ப் ஃபார்மும் இருக்குது. இதே மாதிரி நவுன் வேர்ப்
ஒரே மாதிரி இருக்கிற வார்த்தைகள் நிறையா இருக்குது. இப்போ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஐ ப்ரஷ் மை டீத் அப்படின்னு சொல்லுவோம். நான் பல் விளக்குகிறேன். ஓகே, அந்த ப்ரஷ் வந்து இந்த இடத்துல வேர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரஷ்ஷை எடுத்து அப்படிங்கிற சென்டென்ஸில் அந்த ப்ரஷ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி வாட்டர், ஓகே, அந்த வார்த்தையும் நவுன்லேயும் இருக்கும், வேர்ப்லேயும் இருக்கும். ஐ வாட்டர்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டர், ப்ரஷ் மாதிரியே ஷாப் அப்படிங்கிறதும் நவுன் ஃபார்ம்லேயும் இருக்குது, வேர்ப் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஷாப் கடையில் வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். நான் கடைக்கு சென்று வாங்கினேன். ஐ ஷாப். ஸோ எனி வேர்ப், எந்த வேர்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஷாப் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஷாப்டு. 2 பி வருது பாருங்கள். ஐ ஷாப்டு எஸ்டர்டே. நான் நேற்று கடையில் வாங்கினேன். ஐ ஹாவ் நாட் பேக்ட் தீஸ் கேக்ஸ். தீஸ் ஆர் ஷாப் பாட். இந்த ஷாப் பாட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதாவது கடையில் வாங்கியது அப்படின்னு அர்த்தம். ஷாப் பாட், நடுவில் ஒரு ஹைஃபன் வருது பாருங்கள். தீஸ் ஆர் ஷாப் பாட். ஐ பாட் தீஸ் கேக்ஸ் ஃப்ரம் எ ஷாப் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தீஸ் ஆர் ஷாப் பாட் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஷாப் பாட் அப்படின்னா அட்ஜெக்டிவ், கடையில் வாங்கியது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஷாப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுவும் வாங்கலை, பட் கடைக்கு எல்லா கடைக்கும் போகிறோம். நாட் டு பை எனிதிங், பட் ஜஸ்ட் விசிட்டிங் ஆல் ஷாப்ஸ். வி ஹேட் அ விண்டோ ஷாப்பிங் இன் தி நியூ மால். புது மாலுக்கு போனோம், எல்லா கடையும் சுற்றி பார்த்தோம், ஆனால் எதுவும் வாங்கலை. தட் இஸ் கால்ட் விண்டோ ஷாப்பிங். ஷாப், பை, பர்ச்சேஸ் மாதிரியே ஃபால்ஸ், ராங், மிஸ்டேக், இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஒரே மீனிங் தான். தப்பு, தவறு அப்படின்னு. இந்த 3 வார்த்தைகளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்ன அதையும் பார்க்கலாம். ரொம்ப நுணுக்கமான, அதாவது மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் இது. ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த வார்த்தைகளையும் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம் கம்யூனிகேஷனில். ஃபால்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரூத். அன்ட்ரூ அண்ட் ஃபேக்சுவலி இன்கரெக்ட். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹீ இஸ் அ லயர். அவர் பொய் சொல்லுபவர். த இன்ஃபர்மேஷன் ஹீ கேவ் அஸ் இஸ் ஃபால்ஸ். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ். திஸ் இஸ் அ ஃபால்ஸ் நியூஸ். நத்திங் ஹேஸ் ஹேப்பன் லைக் திஸ். நிஜமாகவே இது மாதிரி எதுவும் நடக்கலை. ஓகே, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா உண்மையாக நடக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம். தமிழில் தப்பு, தவறு, இந்த 2 வார்த்தைகளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இது. ராங் அப்படின்னா என்னது? சரியானது இல்லை, பொதுவாக தவறாக இருப்பது. சீட்டிங் இஸ் ராங். ஏமாற்றுதல் தவறானது, அதாவது இம்மாரல் குவாலிட்டி. ஓகே, ஸ்டேட் ஆஃப் நாட் பீயிங் கரெக்ட், தவறாக இருத்தல், ராங். ஹீ இஸ் டெல்லிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஹீ இஸ் டூயிங் ராங். அவர் தவறாக செய்கிறார். இஃப் யூ டிஸ்ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இட் இஸ் ராங். ஓகே, ஃபால்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். 1 + 1 = 3 இஸ் ஃபால்ஸ். மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்ம கமிட் பண்ணுறது. ஓகே, ஒரு பர்சன் கமிட் பண்ணுறது மிஸ்டேக். ஹீ இஸ் டெல்லிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஹீ இஸ் டூயிங் ராங். இந்த 2 சென்டென்சஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் ஒரே மீனிங் கொடுக்கும், பட் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.